வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா என்ன பண்றதுன்னு மருமகனை கண்டிச்சதுனால மாமியாருக்கு நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல உள்ள பேரையூர் பீட்டர்புரத்தை சேர்ந்தவங்க தான் ரங்கநாதன் வாசுகி தம்பதியினர். இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்கிறாங்க. ரங்கநாதன் சில நாட்களுக்கு முன்னாடி இறந்த நிலையில 2 மகள்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வாசுகி தனியா வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நேத்து ஹேமலதாங்கிற 2வது மகளும் அவங்களோட கணவர் உதயகுமாரும் வாசுகியோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போதான் அங்க வாசுகி அம்மா பலத்த காயத்தோட இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தான் அம்மா இறந்துட்டதா சொல்லி தகவல் தெரிவிச்சுட்டு ஹேமாவும் அவங்களோட கணவரும் வாசுகியோட உடல்ல அவசரமா அடக்கம் பண்றதுலயே குறியா இருந்திருக்காங்க. இது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால ரகசியமா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உதயகுமாரையும் ஹேமலதாவையும் பிடிச்சி தனித்தனியா விசாரிக்கும் போது 2 பேருமே தப்பா பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அது என்னன்னா, ஹேமலதாவோட கணவர் உதயகுமார் மேரேஜ் ஆன நாள்ல இருந்து இதுவரைக்கும் வேலைக்கே போகாம வெட்டியா ஊரை சுத்திட்டு வந்திருக்காரு. அதனால இந்த வாசுகி அம்மா தான் மகள் கிட்ட உன் கணவர் வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கிறாரு, நீ எதுவும் சொல்ல மாட்டியான்னு அடிக்கடி சத்தம் போட்டுட்டே வந்திருக்காங்க. அதே போலதான் நேத்து நைட்டு தான் வீட்டுக்கு வந்த மகளையும் மருமகனையும் திட்டி இருக்காங்க. இதனால கோபமான மருமகன் வீட்டுல கடந்த ஆயுதத்தை எடுத்து மாமியார கடுமையா தாக்குனதுல அவங்க சம்பவ இடத்திலே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. பெத்த தாய்க்கு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு மகளும் மருமகனும் எதுவும் தெரியாத மாதிரி கதவை மட்டும் மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க.